டேரக்டர் ஷங்கர் அப்படின்னு சொல்கிறத விட பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அப்படின்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சங்கர் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சீன்லையும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை வச்சு அப்படி செதுக்கியிருப்பாரு. அப்பேற்பட்ட சங்கர் சாரே மிஞ்சும் அளவுக்கு நம்ம வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா கோட் படத்தை பயங்கரமாக செதுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. விஜய் பயங்கர என்ன காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் சைடில் மட்டுமே இல்லை, ஃபைட்டிங் சீன்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வெங்கட் பிரபு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபைட் சீன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 80% ஃபைட் சீன்லாம் முடிச்சிட்டாங்க. 5 வயசுல தன்னோட பையனை தொலைச்சப்பா அந்த பையனுக்கு 50 வயசு ஆகும்போது தான் திரும்பி கிடைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை ரெடியாகிறது தான் சொல்ல முடியும். இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் ஒரு அட்ட காப்பி படம் அப்படிங்கிற பேர் வராத அளவுக்கு இந்த சுந்தர டிராவல்ஸ் படத்தில் மாதிரி அங்கங்கே ஏழாத்தலாம் போட்டு மாய்க்கிற மாதிரி பயங்கரமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அட்லி மாதிரி ஈரச்சம் காப்பி அடிக்காமல் காப்பி அடிக்கிறது இப்போ புதுமையாக பண்ணிட்டு இருக்காரு வெங்கட் பிரபு. பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. மேலும் இது போகிற சினி எப்படி வச்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.